Praise the Lord. MPA Church Kelly's பாட்காஸ்ட் 13th எபிசோடில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நாம் ரோமர் புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோன்னா நம்ம விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். விசுவாசிப்பதினால் நாம் எப்படி நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் தியானித்தோம். நீதிமான்களாய் மாறும்பொழுது தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து நாம் விலக்கப்பட்டு இருக்கிறோம், சாபத்திலிருந்து நாம் விலக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான காரியங்களை நாம் நிறைய தியானித்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யோசேப்பை குறித்து பார்த்தோம். அவனுடைய விசுவாசம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், எப்படி அவனை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு அதிபனாக மாற்றக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நீதிமானாய் மாற்றப்பட்டதினால அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தேவன் புதிய காரியங்களையும் புதிய வெளிப்பாடுகளையும் கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். Praise Lord. Praise Lord. Okay, last week உலகத்தை சுதந்தரிப்பான் அந்த இதிலிருந்து யோசிப்பை இதை பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் ஆழமாக நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி யோசேப்பு, ஆபிரகாமுடைய வித்து யோசேப்பு. அந்த யோசேப்பு ஆண்டவர் ஆபிரகாமும் உலகத்தை சுதந்தரிப்பான், ஆபிரகாமுடைய சந்ததியும் என்ன பண்ணும் அது ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை, அது அதுக்கு சுதந்திரம் அவனுடைய சந்ததி. இப்போ நீன்னு நான் எல்லாருமே யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோமோ போன வாரம் கிளியராக பார்த்தோம். எப்படி ஏசப்பாவோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். ஏசப்பாவோட கனெக்ட் ஆனதுனால யாரோட சந்ததியா மாறுறோம்? ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறோம் தெளிவா பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டா இப்போ வாட் இஸ் சோ கிரேட் அபவுட் ஏப்ரஹாம்? ஓகே, இப்போ ஆபிரஹாமின் சந்ததினா ஆண்டவர் ஆபிரஹாம தான் நம்ம எல்லாருக்கும் தகப்பனா என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நோவாவோட ஆண்டவர் அவன் he was blameless, he found grace in the sight of God. ஆண்டவர் கண்கள் அவனுக்கு தயை கிடைத்தது, உத்தமனா இருந்தான். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஈனாக், கரெக்டா? ஜோபெல்லாம் ஜெனசிஸ் தான். ஓகே, அந்த பிகினிங் தான். இவங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமா இருந்தவங்க தான். ஆனா சந்ததின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்கிருந்து தொடங்குறாரு? ஆபிரகாம் கிட்ட இருந்து தொடங்கி ஒரு தன்னுடைய குலம், தன்னுடைய ஜனம் என்று, குலம்னா நம்மளுக்கு உடனே காஸ்ட் எல்லாம் போயிடக்கூடாது, ஜனம், தன்னுடைய ஜனம்னு ஆண்டவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? ஆபிரகாம் கிட்ட இருந்து தான் தொடங்குறாரு. ஸோ அந்த அதோட எல்லாரையும் என்ன பண்றார்? கனெக்ட் பண்றார். அந்த ஆபிரகாம் கிட்ட அவர் ஸ்டார்ட் பண்ற காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுல நடுவுல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒண்ணு வராரு. அவர் யாரு? தாவீது. ஓகே, தாவீதின் குமாரன், தாவீதின் என்னது திறவுகோல், தாவீதின் வம்சம். அந்த எல்லாமே தாவீதுன்ற வேர்டு மாத்திரம் பைபிள்ல 1100 டைம்ஸ் வருது. ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை அனலைஸ் பண்ணோன்னா they were not perfect in any way. Were they exemplary? Yes. But were they perfect? No. ஓகே, அவங்க இப்போ இதே ஆபிரகாமு நம்ம அடுத்தது ஈசாக்கு பலி செலுத்தின விதம் அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா டோட்டலி he was என்னது, யாருமே அதை பண்ண முடியாது. எவ்வளவு நேசிக்கிறவங்களுக்கும் அதை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அவனுடைய கீழ்ப்படிதல், அவன் ஆண்டவரை பின்பற்ற விதம் எல்லாமே was
யோசிக்கவே முடியாத அளவுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா did he fail? He failed miserably. கரெக்ட் தானே? ஓகே, என்ன எதுல இப்போ அதை பார்க்க போறோம். சாரால சிஸ்டர்ன்னு சொல்லிடுறான். ஓகே, ஆகார மனைவியை எடுத்துக்கிட்டான். தாவீது பத்சேபால் காரியத்துல மேஜர் ஃபால் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் வச்சு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் நம்மோடு சொல்ற காரியம் என்னன்னா, யூ ஆர் ஹியூமன், யூ ஆர் ப்ரோன் டு ஃபெயில். நீ மனுஷிதான், நீ விழுவியா, நீ விழுவ. உனக்கு தப்பு பண்ற எல்லா இதுவும் இருக்கு. பட் இது எல்லாத்துலயும் நான் எப்படி ஆபிரகாமின் தேவனா, தாவீதின் தேவனா, அந்த தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் சொன்னனோ அந்த தன்மைக்கு உங்களை கொண்டு வர முடியும். உங்களை கொண்டு என் சித்தத்தை நான் என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். என் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம என்னதான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் கிருபை நிறைய இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் அவ்வளவு கிருபையா இருந்திருக்கிறார் பாருங்களேன். ஆமா, அதனாலதான் he is the same unchanging God. he is என்னது, நேற்றும் என்றும் மாறாதவர். அந்த நேத்து ஆதி ஆகமத்திலையும் தான், கரெக்டா? இன்றும் இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம், இன்னைக்கு மாறல. அவரு ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறது இல்ல, மாற போறதே கிடையாது. ஸோ காட்ஸ் லவ், காட்ஸ் ஃபேவர், காட்ஸ் பர்பஸ், he only needs someone who acknowledges that they faltered. அது தப்புன்னு ஒன்று நடக்கிற நேரம் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து அதை எப்படி திருப்ப அதுல போய் மாட்டிக்காம தன்னை காத்து கொள்றதுக்கு பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு பாத்திரம் தான் அவருக்கு என்ன வேணும். அவர் செய்து முடிக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லமையுடையவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் கொண்டு அவர் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும், செய்து முடிப்பார். ஓகே, ஸோ 17வது வசனத்துல தான் முடிச்சோம். அந்த 17வது வசனத்துக்கு திருப்ப போலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஓகே, இங்க தகப்பனானான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. 17வது அதிகாரத்துல உடன்படிக்கை பண்றப்போ, நீ உலகத்தை சுதந்திரிப்பான்றப்போ அந்த செகண்ட் பாயிண்ட் என்னது? அந்த உடன்படிக்கையில நீ தகப்பனாவாய். கரெக்டா? சோ இங்க தகப்பனானான். எதற்கு தகப்பனானான்? இப்ப யாருடைய தகப்பன்? என்னோட தகப்பன், உன்னோட தகப்பன். எதுக்கு தகப்பனானான்? எப்படி தகப்பனானான்? 2 காரியம். அவன் தான் விசுவாசித்தவருமாய், ஓகே, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. சோ இவர் விசுவாசத்தின் தகப்பனாரார். புரியுதா? Abraham is the father of faith. ரோமர் 4 இங்க 16ல என்னன்னு போட்டிருக்கு? நின்னுமா, அது அந்த பாட்டை மாத்திர வாசிக்கிற. ஆபிரகாமுடைய நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும்
அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. ஓகே, 16th verse, நம்ம எல்லாருக்கும் யாரு தகப்பன்? ஆபிரகாம். அவருடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான நமக்கு, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஏன் இவ்வளவு தூரம் கிரேட்டா பேசுறார்? பைபிள்ல சில சிச்சுவேஷன்ஸ்ல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தை குறிச்சு கானானிய ஸ்திரியை பத்தி பேசுறப்போ சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. அப்புறம் அந்த 100க்கு அதிபதி சொல்வார்ல, நீங்க என் வீட்டுக்கு வராதீங்க, நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்வார்ல. அப்போ என்ன உடனே சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, இஸ்ரவேல்ல நான் பார்க்கலன்னு சொல்றாரு. சோ இந்த விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் பேசுறது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில இடத்துல தான் பேசுறாரு. ஓகே, இங்க ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியா இருக்கும். அப்படின்னா இப்போ நம்ம அவருடைய இயேசு கிறிஸ்துவினால, அவருடைய இரத்தத்தினால என்ன பண்றோம்? ஆபிரகாமோட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறோம்? ஆபிரகாமின் விசுவாசத்தை. ஓகே, நல்லா கவனிங்க. திஸ் இஸ் நாட் ஈஸி. இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான காரியம். ஆனா we get the biggest blessing in it. ஓகே, இதுல அவர் சொல்றாரு ஆபிரகாமுடைய விசுவாசம். சோ இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படின்ற டேர்ம் எதுல இருந்து வருது? ஓகே, 19வது வசனத்தை பார்ப்போமா? என்னென்னமா 18ல இருந்து. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். முதல் பாயிண்ட், who contrary to hope in hope believed, so that he became the father of many nations, according to what was spoken, so your descendants shall be. Okay, இப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னது என்னது? உன் சந்ததி எப்படி இருக்கும்? ஆமா, வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மண். இதுதான் ஆபிரகாமுடைய ஃபியூச்சர். சரியா? இப்போ அவன் எப்படி இருக்கான்? 99 years. அவனோட பாடி என்ன? செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பம் என்ன பண்ணிருச்சு? செத்து போச்சு. இதுக்கு மேல there is no chance of என்னது ரீப்ரொடக்ஷனுக்கு அங்க சான்ஸே கிடையாது. ஆனா இவனுக்கு முன்னாடி உடன்படிக்க, இவனுக்கு முன்னாடி வாக்கு தத்துவம் என்னன்னு இருக்கு? உன் சந்ததி இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். so your descendant shall be. உன்னோட இவ்வளோ பயங்கரமா உன் சந்ததி இருக்கும். இப்போ இவன் இந்த 99 yearsல உட்காந்து கடற்கரை மண்ணை எண்ண கூடுமா? எண்ண முடியாது. அப்போனா எவ்வளோ ஒரு பெரிய திரள் கூட்டம். இந்தியாவை ஃபுல்லா வச்சோம்னா என்ன முடியுமா? முடியாது. அப்படி ஒரு கூட்டத்தை அவன் கண்ணு முன்னாடி இப்ப என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். சரியா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன், நல்லா பாருங்க. கொண்டு வரணும் கண்ணு முன்னாடி. அது நடக்க போகுது. ஆனா அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏற்கனவே இதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துதான் யார உள்ள கொண்டு வந்துட்டான்? ஆகார கொண்டு வந்துட்டான். சோ இப்ப இது நடக்கும். ஆனா நடக்கிறதுக்கு என்ன இல்ல? contrary to hope. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். கர்த்தர் அழைக்கிற மனுஷன், கர்த்தர் தெரிந்தெடுக்கிற பாத்திரம், கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகுறாருன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நம்புறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில தான் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தாவீது எடுத்தோன்னா ஆர்டினரி மேன். யாரு? ஒரு ஆடு மேய்ப்பன். அந்த ஆடு மேய்ப்பனை கையில் எடுத்து ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறார். 15 வருஷம். அதுல 7 வருஷம்
அரண்மனையில எக்ஸ்போஜர் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் 7 years. அதுக்கப்புறம் 4 years யூதேயா வனாந்திரங்கள்ல சுத்தி திரிறான். இதுக்குள்ள யாரு இவன் கூட ஒரு டீமே சேருது. ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆகிற டைம் 600 பேர்கிட்ட, யார் கடன் பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் எல்லாம் ஏடா கூட தான் சேருது. இது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? செம்ம ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங்கை கொடுத்து அடுத்த 4 years ஜிக்லாக்ல வைக்கிறாரு. இந்த ஜிக்லாக்ல லிட்ரலா பார்த்தா இந்த 600 தான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா அவனை என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிக்லாக் முடிஞ்ச அடுத்த செகண்ட் இவன் என்ன ஆக போறான்? கிங் ஆக போறான். முதல் 7 வருஷம் ஹெப்ரான்ல கிங் ஆக போறான். அப்புறம் ஃபுல் இஸ்ரேல் என்ன பண்ண போறான்? ஆள போறான். சோ ஆண்டவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இம்பாசிபிள், ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை ஒரு அரசனா மாத்த முடியுமா? ஸ்டெப், ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் என்ன பண்றாரு? கையில எடுக்கிறாரு. அந்த கையில எடுக்கிற பாத்திரத்துக்கு சொல்லிடுறாரு, எப்பா உன்னை என்ன பண்றேன்? ராஜாவா அபிஷேகம் பண்றேன். அபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு 15 வருஷம் ஓட 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 ஓடுறான் பாருங்க. இல்ல யாண்டா இந்த அபிஷேகம் அப்படிதான் இருந்திருக்கும் அந்த லாஸ்ட் 8 years. ஆக மாட்டோமா? ஆமா, இப்ப கேட்டோமா? அப்படிதான் இருக்கும் இல்ல? அந்த 8 years, ஃபர்ஸ்ட் 7 years ஆவது அரண்மனை, ஜோனத்தன் அப்படின்னு போச்சு. அடுத்த செகண்ட் பார்ட் ஆஃப் த 8 years was horrible. ஃபுல் கண்ட்ரியே இவன் ஒரு தலைக்கு தேடுது, ஓடுறான். இங்க இருந்தா அங்க, அங்க இருந்தா இங்க. ஆனா இது எல்லாத்துலயும் ஆண்டவர் அவனோட கேரக்டரை டெவலப் பண்றாரு, அவனோட ஆளுக தன்மையை டெவலப் பண்றாரு. தாவீதோட இது சவுலுக்கு மேல இருந்த அபிஷேகம் போயிடுச்சு. He was anointed by Samuel that he is going to be the next king. He did not chase the opportunity. அவன் தெளிவா சொல்றான், அவனுக்கு அந்த அபிஷேகம் போயிருக்கலாம், விலகி இருக்கலாம். But he was anointed once upon a time and I will not lay my hands. என் கையை நான் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனுக்கு மேல என்ன பண்ண மாட்டேன்? வைக்க மாட்டேன். அவனோட ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் தாவீது ஆபிரகாம் தாவீதுன்றாருன்னா, அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய உண்மை 10 பேர் பார்க்கிறப்போ இல்ல, யாரும் இல்லாதப்போ தேவனுக்கு முன்னாடி அவங்க நடுங்கின நடுக்கும், தேவன் ஃப்ரெண்டா பார்த்த விதம், தேவன் மேல இருந்த அந்த பிரியம், புரியுதா? Though they failed as human beings, ஆனாலும் அவங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த அந்த அன்பு, விசுவாசம். ஆனாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த சூழ்நிலையை வந்து அவங்க மேற்கொள்வதற்காக அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆண்டவர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, இல்லைன்னா வந்து ஏன் அப்போ வந்து ஆபிரகாமின் விசுவாசம், தாவீதுனுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க தேவனை விட்டு விலகலை. அவங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை வந்து அவங்க விசுவாசிச்சாங்க. இம்பாசிபிள்னு தெரியும், ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா எல்லாமே மறிச்சு போச்சு, இம்பாசிபிள்னு தெரியும். ஆனா என்னுடைய தேவன், எனக்குள்ள இருக்கிறவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவங்க போராடினாங்க. ஆனா நம்மளாம் அவ்வளோ நிலைச்சு நிற்போமா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இத்தனை வருஷம், ஏன்னா நீங்க சொன்னீங்க தாவீது வந்து நியர்லி ஒரு 14 years 15 yearsக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம ஒரு நாள் 2 நாள் நம்மளோட ஜெபம் கேட்கப்படலனாலே சோர்ந்து போயிடும். நம்மளோட ஜெபம் கேட்கப்படுதா இல்லையா, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா, நம்ம இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வருவோமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா உண்மையிலே இவங்க வந்துட்டு இவருடைய விசுவாசத்தை நம்ம கண்டிப்பா பின்பற்றணும். டெஃபினட்டா. அதனாலதான் இப்போ இந்த பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா 16வது வசனத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான ஓகே, ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அந்த தரிசனத்தை சாக வைப்பார் ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் தான் முளைக்க வைப்பார். அது என்ன காரியமா இருக்கட்டும், அது நடக்கவே சான்ஸே இல்லைன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு போவார். அந்த தரிசனம் காமிக்கிறப்போ எப்படி தெரியுமா இருக்கும், இது இப்படி நடந்துரும், அப்படி முடிஞ்சிரும் அப்படின்னு டக் 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 டக்குன்னு அப்படியே. இதுல தான் சில பேர் தரிசனம்னு ஒன்று கொடுக்கறத தாங்களே கையில் எடுத்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து தே கெட் இன் டு தேர் ஓன் ஹைட்ஸ், நாட் ஹிஸ் ஹைட்ஸ். கர்த்தர் ஏற்படுத்தின உயரத்துக்கு போறதில்ல, இவங்களே ஒரு உயரத்தை படிய போட்டு என்ன பண்ணிடுறது, ஏறுறது, டமால் கீழே விழுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுக்கா இப்போ டிலே ஆகுது. டிலே ஆகும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும்? டிலே ஆகும்போது நம்ம இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, கண்டிப்பா இன்னொரு நமக்கு வாக்குத்தத்தம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு, அப்போ நம்ம இந்த வழியில போகலாம், இந்த வழியில போய் நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஸோ அந்த மாதிரி டைவர்ட் ஆகாம போகிறதுக்கு கண்டிப்பா நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். நம்மளுடைய பிரேயர் லைஃப், இப்போ தாவீது அவனுடைய கர்த்தருக்கு நடுங்குகிற நடுக்கம் எங்க இருக்கு, அவனோட வனாந்திரத்துல இருக்கு. அவன் வனாந்திரத்துல இருக்கான். அந்த சவுல அவன் கொல்றதுக்கு சவுலோட ஸ்பியரு எல்லாமே அவன் கையில இருக்கு. ஒரே குத்துல அவனோட வனாந்திர வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். He did not do it. கர்த்தருக்கு நடுங்குற நடுக்கம். அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான், I will not lay my hands on the அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 24:10. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே, உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். எப்படி பாருங்க, பிசாசு, this is the right time, ஒன்னதான ஆண்டவர் அபிஷேகித்தாரு. அன்னைக்கு இவர் வந்தார்ல சாமுவேல், இங்க பாரு மோமெண்ட் வந்துருச்சு. இந்த பக்கத்துல இருந்து கேட்கிற சத்தங்கள் தான் நம்மள டைவர்ட் பண்ண வைக்கும். புரியுதா? நம்ம காது எப்பொழுதும் அந்த எப்படி ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை ஒரு ஆடு கேட்குமோ அது போல நம்ம காது எப்பொழுதும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமே ஆமே என்று. இந்த மோமெண்ட் நடக்கிறப்போ சவுல் மேல அபிஷேகம் இருக்கா? இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he is anointed of the Lord. ஒரு வாட்டி அந்த தைல குப்பியில இருந்து இவன் என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜான்னு அபிஷேகம் பண்ணப்பட்டானே, so I will never lay my hands. இது என்னது? கர்த்தர் அபிஷேகிச்சார். கர்த்தர் அபிஷேகிச்ச ஒரு பாத்திரத்தின் மேல நான் கைய போட்டேனா கர்த்தர் என்னை எப்படி பாப்பாரு? அதே கர்த்தர் என்னையும் அபிஷேகிச்சிருக்கிறாரு. பட் ஐ வில் நாட், வாயை திறக்க மாட்டேன், கைய போட மாட்டேன். புரியுதா? இந்த தன்மைகள் தான் இதுல ஒன்னே ஒண்ணுதான். அவன் குறுக்கு வழியில அன்னைக்கு முடிச்சிருந்தான்னா அடுத்த நாள் அவன் ராஜா. அவன் ஏன் பண்ணல? ஏன் இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் குமாரன், தாவீதின் சிங்காசனம் அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டே இருக்குன்னா, he feared the Lord. கர்த்தருக்கு நடுங்கினான். அவருக்கு முன்னாடி அவன் நடந்துகிட்ட விதமே வேற. ஷார்ட்கட்ல போகாம தேவன் சொல்ற வழிகளில நம்ம சார்ந்து நடக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை கர்த்தர் நடத்துறாருன்னா அது கடினமான பாதையா தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஓவர் நைட் மில்லினியர், ஓவர் நைட் அது, ஓவர் நைட் இது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி வாழ்க்கை மாறும். நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன், வயிறில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போது
வயிறுக்குள்ள அந்த செமிக்கிற இது இந்த இப்பதான் ஏஐல என்னெல்லாமோ பண்றாங்களே, என்னால இது ரப்பர் மாதிரி என் மேல ஃபுல்லா ஒட்டிட்டு கம் மாதிரி இருக்கு, இது ஆசிட்ல கரையவே மாட்டேங்குதுன்னு உள்ள இருக்கிற என்சைம்ஸ் வந்து கதறுது. உடனே என்னது சாப்பிட்டாங்கன்னு இப்படி வந்து கரைய மாட்டேங்குது, என் மேல கம் மாதிரி ஒட்டிட்டு இருக்கணும்னு. அது இன்ஸ்டன்ட் 2 minutes நூடுல்ஸ் அப்படின்னு அது சொல்லுது. ஓகே, எனக்கு இந்த 2 minute நூடுல்ஸ் மாதிரி லைஃப்ல அது இதை செய்யணும்னு பார்த்தா அதனுடைய விபரீதம் என்னவா இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த காலப்போக்குக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறும்னு நினைக்கிறாங்க. காட் இஸ் த சேம். இதுலயும் அவர் அன்னைக்கு எப்படி கிருபையா இருந்தாரோ இன்னைக்கும் அப்படிதான் கிருபையா இருக்கிறாரு, அன்னைக்கு எப்படி பொறுமையா இருக்கிறாரோ இன்னைக்கும் அப்படிதான் பொறுமையா இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாசம்னு போட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அது 9 மாசம் தான். அந்த டைம் என்ன பண்ண முடியாது, கட் ஷார்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு ஒரு மாம்பழம் ஒரு கொட்டையில இருந்து எப்படி ஒரு மரம் முளைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ உண்டு பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே அதே தான் நடக்குது. எதையும் என்ன பண்ண முடியாது. கட் ஷார்ட் பண்ற காரியங்கள்ல விபரீதங்கள் இருக்கு. ஃப்ரூட்ஸே பாத்தீங்கன்னா ஹைபிரிட் வெரைட்டி வருது. ஆமா, நல்லதா என்ன பண்றாங்க, கடைசியில அது வந்துட்டு பெரிய பெரிய வியாதிகளை கொண்டு வந்து விடுது. கரெக்டா? ஸோ காட்ஸ் வேஸ் ஃபாலோ பண்றப்ப ஆண்டவருடைய வழிகளை கர்த்தருக்கு நடுங்குகிற நடுக்கம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது தானா வந்துடும். எப்படி தெரியுமா? நம்ம ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள தாழ்மை இருக்கும். அடுத்தது அந்த 7 ஆவியானவர் நம்மளை நிரப்பி இருக்கிறார்னா அதுல ஒரு ஆவியானவர் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர். ஆவியானவரால நம்ம கண்ட்ரோல் பண்ணப்படுகிறோம்னா கர்த்தருக்கு நடுங்கிதான் நம்மளுடைய காரியம் இருக்கும். தவிர இவங்க இப்படி ஏத்தி விடுறாங்கன்னு ஒரு காரியத்தை செய்யறது, அவங்க இதை பண்றாங்கன்னு ஒரு காரியத்தை செய்யற தன்மை நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அதுக்கு துணிகரம் வராது. ஆண்டவரோட இணைக்கப்பட்டவங்களுக்கு நமக்கு அதுலயே தெரிஞ்சிடும் இது எந்த பார்ட்டி எப்படி போகுது, இது எப்படி போய் முடிய போகுதுன்னு கிளியரா என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். ஓகே, இங்க இவன் சொல்றான் கான்ட்ரரி டு ஹோப், நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லாம இருந்தும் நம்பிக்கையோட என்ன பண்ணான், விசுவாசிச்சான். ஓகே, எதை விசுவாசிச்சான்? வாக்கு தத்தத்தையா? ஆண்டவர் விசுவாசிச்சான். வாக்கு தத்தத்தை பார்த்தான், ஆனா விசுவாசிச்சது யாரு? ஆண்டவர். என்னன்னு விசுவாசிச்சான்? அவர் மரித்த காரியத்தை உயிர்ப்பிக்க முடியும், அவரால் இல்லாதத இருக்கிறதை போல இருக்க பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் 17 சாப்டர்ல வர்றாரு. அடுத்த இயர் அதே டைம்ல அவன் கையில யார் இருக்கா? ஈசாக்கு. இப்போ எவ்வளவு மந்த்ஸ் தான் குழந்தை இல்லாம உருவாகாம இருந்திருப்பாங்க? 3 months. ஓகே, இந்த 3 months ஃபர்ஸ்ட் மந்த் எடுப்போம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மந்த்து ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. எலியேசரும் இல்லை, இஸ்மேலும் இல்லை, யாரு? ஈசாக்குன்னே சொல்லிட்டு போயிட்டார். சாராள் கர்ப்பத்துல இருந்து ஈசாக்கு வரப்போறான். இப்ப ஈசாக்கு வரணும். சரீரத்துல ஒண்ணுமே இல்லை. இப்போ இருக்கிற ஐவிஎஃப்பும் அப்போ கிடையாது. பொண்ணு ஒருவேளை ஐவிஎஃப்லாம் இருந்திருந்தா போய் உட்கார்ந்துருப்பாரு, தெரியல. ஓகே, எதுவுமே கிடையாது. இவர் இருந்துட்டு இருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான், வாக்குத்தத்தம் பண்ணினவர். இவர் வாக்குத்தத்தத்தை பண்ணினவரை மரித்த காரியத்தை உங்களால உயிர்ப்பிக்க முடியும். இல்லாததை உங்களால இருக்கிறவைகளா அழைச்சிட்டீங்க. ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறக்க போறான்னு என்ன பண்ணிட்டீங்க? சொல்லிட்டீங்க. அதை நடக்கிறதுக்கு இந்த மரித்த காரியம் என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கப்படணும். இவ என்ன பண்ணானா, அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்ததை நம்புனான். அப்படின்னா
ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறக்க போறான். அந்த சாராளின் கர்ப்பம் உயிரடைந்து ஈசாக்கு அங்க கரு தரிக்க போறான். இவங்க 2 பேரும் மூலம் அங்க ஒரு கரு உண்டாக போகுதுன்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? நம்ப தொடங்குறான். யார் அதை செய்ய போறா? தேவன் செய்ய போறார். அந்த பிட்ட என்ன பண்றான்? எக்ஸாக்டா நம்புறான். 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஓகே, இப்ப இவ எப்படி நம்புறானா? இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை எண்ணாதிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க அந்த வேர்ட. என்ன பண்ணா? எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான். அது அவ யோசிக்கவே இல்லை. என் ஒய்ஃபுடைய we cannot have kids. என் ஒய்ஃபுடைய பாடி செத்து போயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு, என்னோட சரீரம் செத்து போயிடுச்சுன்றதை எண்ணாதிருந்தான். ஸோ நம்ம ஒரு காரியத்தின் மேல நம்புகிறதற்கு இருக்கிற நெகட்டிவ் மோமெண்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இரேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா முடியாது, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆமா, நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினவரை வந்துட்டு மறந்துடுவோம் அந்த டைம்ல. ஆமா, இதுதான் நம்மளுடைய சிச்சுவேஷன், சயின்ஸும் இதுதான் சொல்லுது, நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம், அதனால முடியாது அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். ஆனா நம்ம அதை யோசிக்காம வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்ம யோசிக்கும் போது, நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா அதை வந்துட்டு தேவன் கர்த்தர் செய்வார். இப்போ விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 99 வரைக்கும் அவன் பலவீனமா இருந்தான். இங்க 99th இயர்ல பலவீனமா இருக்கல. இங்க ஏன் ஆண்டவர் நீ இதுக்கு மேல ஏப்ராம் இல்ல, நீ யார்? ஏப்ரஹாம். சரா இல்ல சேரா. கரெக்டா? இங்க 2 இதுலயும் அவருடைய சர்வ வல்லமைத்துவத்தை இவனுடைய வாழ்க்கையில அந்த அந்த நீதியோடு இம்பியூட் பண்ணிட்டார். புரியுதா? எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறோன்னா, இப்போ ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷனோ ஏதோ ஒரு பிரச்சனையிலே நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க, அந்த காரியத்துக்கு உட்கார்ந்து ஜெபிக்கணும். அந்த சில டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் அ டே ஆர் ஈவன் இட் டேக்ஸ் 2 days 3 days. அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிச்சிட்டாரு, அவர் அந்த காரியத்தை நடத்திட்டாரு, அவர் பொறுப்பெடுத்துட்டாரு அப்படின்ற அது நம்ம ஆவியில நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா, அந்த ஆவிக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசமும் வெளியே போய் நம்மளையே அறியாம despite the impossibilities around us we will praise God. Amen. எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது இதான். 2 காரியம் சொல்லுவாங்க. ஒண்ணு ஒரு வார்த்தையை வாங்க இந்த சூழ்நிலைக்கு, அது சொல்லுவாங்க. 2வது ஸ்தோத்திரம் மன உள்ளத்துல இருந்து வர்ற வரைக்கும் அந்த காரியத்துக்கு ஜோம் பண்ணு, போராடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸ்தோத்திரம்ன்றது சும்மா அப்படியே இருந்துட்டு ஏசப்பா நீங்க செஞ்சிட்டீங்க, இது சோம்பேறி ஸ்தோத்திரம். நான் சோம்பேறி ஸ்தோத்திரத்தை பத்தி பேசல. சில பேருக்குலாம் ஜெபிக்க பிடிக்காது. 10 பேருக்கு இமீடியட்டா என்ன பண்ணிடுறது? லெட்டர் எழுதி போட்டு அவங்க ஜோம் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? சினிமா பார்க்கலாம், கூத்தடிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? அவங்கெல்லாம் பரிசுத்தவான், அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? ஆண்டவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரா? அவங்க எந்த ஆண்டவரை நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆண்டவர் யாருக்கும் தாத்தாவும் கிடையாது, அவருக்கு யாரும் கிராண்ட் சில்ட்ரனும் கிடையாது. இன்னொருத்தவங்க மூலம் செய்யறதுக்கு ஒருத்தவங்க கர்த்தரை விசுவாசிச்சா அவங்களுக்கு டைரக்டா தான் ஆண்டவர் எல்லாத்தையும் பண்ணுவாரு. இதுக்கு நடுவுல யாராவது ஊழியக்காரன் நான் சொன்னாதான் நீ செய்யணும்னா அவன் பெரிய அந்தி கிறிஸ்து உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், எங்கேயோ போயிடுச்சு. ஸ்தோத்திரம், நான் சொல்ற ஸ்தோத்திரம் ஆவியில வருங்க. நீ இதை அனுபவிச்சிருக்கியான்னு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க அப்பா தான்
ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. he was almost there for more than 20 days. டாக்டர்ஸ் அன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நான் நேராக வந்தேன், கார்லேயே அழுது முடித்தேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட காமிக்கக்கூடாதுன்னு டிரைவர் அண்ணனை ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு நல்லா அழுது முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே தான் உட்காந்தேன். புல்பிட்டில் உட்காந்து கதறினேன். எவ்வளோ ஒரு 2 hours எடுத்திருக்கோன்னு நினச்சிக்கோ. கதற அழுதேன். அந்த 2 hours முடிவில் the Lord has taken care of it அப்படின்ற ஒரு விசுவாசம். இது வந்து ஆவியில பிறக்கிற விசுவாசம். இது வந்து தேவன் சர்வ வல்லமை உடையவர், அவர் பார்த்து கொள்வாருன்ற விசுவாசம். அங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பா அவங்க கையை எடுத்து அவங்க ஃபேஸ் கூட கொண்டு வர்ற அந்த கோஆர்டினேஷன் இல்ல. டாக்டர்ஸ் எல்லாம் 3 மாசம் தான், இதுக்கு மேல அந்த 3 மாசம் கூட ஒரு பழைப்பாரு. இது இந்த காம்ப்ளிகேஷன், அந்த காம்ப்ளிகேஷன், இந்த இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு தான் காசு பிடுங்குறதுக்கே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்களே, இல்லாததை கூட அவங்க இருக்கிறவைகளா அழைக்கிறவங்க. ஓகே, நம்ம அந்த பொய்யிலிருந்து நம்ம அவரை நம்பணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்னு அப்படிதான் இருக்கு. கரெக்டா? முக்காவாசி நமக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் என்னதுதான்? பொய் தான். இதுல சர்வ வல்லவர். நல்ல ஞாபகம் இருக்கீங்க, ஒரு பாயிண்ட்ல என் கண்ணீர் நின்னுச்சு, என் கதறல் நின்னுச்சு, என் கூக்குரல் நின்னுச்சு. ஒரு பாயிண்ட்ல அவர் பார்த்து கொண்டார். அப்பா வீட்டுக்கு உயிரோட கூட்டிட்டு வருவேன். அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கே தெரியாது, வந்துருச்சு. அதுக்கு மேல நான் துக்க முகமா இல்லை. அண்ணால் துக்க முகமா இல்லைன்னு சொல்றா பாரு. அந்த துக்கம் எனக்கு இல்லை. ஐ நியூ. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஏதாவது பேசுற நேரம் நான் ஃபேஸ் பண்ற விதமே வேற மாதிரி இருந்தது. அப்பா சிசியூல தான் இருக்கிறாங்க, பட் நான் டாக்டரை ஃபேஸ் பண்ற விதம் வேற மாதிரி இருந்தது. நான் அந்த சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருந்தது. என் உள்ளத்துல ஸ்தோத்திரங்கள் தான் இருந்தது. கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், நல்லா. அதுக்கப்புறம் 3 வருஷம் நல்லா இருந்தாங்க. தேவன் அவருடைய நிர்ணயித்த வேலையில கரெக்டா என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது, ஒரு நீங்க என்ன சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, கர்த்தர் கொடுத்த என்னது உங்களோடு பண்ணின உடன்படிக்கை என்ன, அந்த சூழ்நிலைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற காரியத்துக்கும் என்ன சாத்தியமே இல்லாம இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க? சாத்தியமே இல்லாம இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் தானா வராது. அதுதான் சொல்ல வர. சும்மா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நான் சொல்றத நீங்க உங்க கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீங்க அனுபவிச்சீங்கன்னா மாத்திரம்தான் தெரியும். ஸ்தோத்திரம் வந்து சாதாரணமா வராது. தேவன் அத செய்து முடிச்சிட்டாரு, பொறுப்பெடுத்துட்டாருன்னு உங்க ஆவியில அந்த காரியத்தை கர்த்தர் போடுவாரு. ஆபிரகாமால ஏன் பண்ண முடிஞ்சதுன்னா, நீ இதுக்கு மேல ஆபிரகாமா இருக்க மாட்ட, ஆபிரகாம்னு அவர் சொன்ன அப்பவே அங்க உள்ள விசுவாசம் போட்டார். ஆமென். புரியுதா? அன்னைக்கு அது அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது. நீங்க 17th சாப்டர் எடுத்தீங்கன்னா, பதினஞ்சாவது வசனத்துல சொல்றாரு, உன் மனைவி சாராய் இனி என்று அழையாதிரும். இனிமே சாராள்னு சொல்லப்படுவா. கரெக்டா? ஏப்ரஹாம் எங்க இருக்கு? அது ஃபர்ஸ்டே வந்துருது, 5வது வசனத்துல வந்துருது. நீ இனிமே யாரு கிடையாது? ஏப்ராம் கிடையாது, நீனு ஏப்ரஹாம். இது ரெண்டுத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் 16th verseல சொல்றாரு, நான் சாரால ஆசீர்வதிப்பேன், அவ மூலம் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு குமாரனை தருவேன். அவ என்னவா இருப்பா? அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும். இது வரைக்கும் சாராய் வெறும் ஒரு பெண்மணியா இருந்தா, இதுக்கு மேல யாரா இருப்பா? தாயா இருப்பா. சாராள் தாயா இருப்பா இதுக்கு மேல. ஓகே,
எல்லாத்தையும் அவளுடைய ஊம்புல இருந்து யார் வருவா? ராஜாக்கள் ராஜாக்கள் வருவார்கள். ஓகே, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 17வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 99 வசனம் போடுங்களேன். 99 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. நல்லா கவனிங்க. அப்பொழுது பொண்ணோடது காமியம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணானா? நகைத்து. புரியுதா? He laughs. He did not did he believe? First believe பண்ணல. விஷயம் கேக்குறா. இப்பதான் இம்பியூட் பண்ணியிருக்கிறார். உள்ள போய் சிஸ்டம்குள்ள என்ன ஆகல? செட்டில் ஆகல. நகைத்து. இப்போ நீங்க இது சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னு தெரியாது. இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனா உங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த தரிசனம் நடக்குமா? அந்த வாக்குத்தத்தம் நடக்குமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த வருஷம் இந்நேரம் இது நடந்திருக்கும்னு சொல்றேன். உடனே எப்படி வரும்? பாதி பேருக்கு நாங்க எடுக்காத ஸ்டெப்பா, நாங்க ஜெபிக்காத ஜெபமா. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அததான் இவன் இங்க பண்றான். நகைத்து முகம் குப்புற விழுறானா, ஆனாலும் என்னதான் பண்றான்? நகைக்கிறான். He is not able to believe. He could not. டக்குன்னு. ஆனா 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று எங்க இருதயத்துல சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களை இருதயத்துல நகைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்தவர்கள் நீங்க ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். நீங்க நகைக்கிற காரியங்களின் நிமித்தம் உங்களை கர்த்தர் நகைக்க பண்ணுவார். You are laughing at something, but the Lord is going to make you laugh in it. ஒரு காரியத்தை பார்த்து ஏளனமா என்ன பண்றீங்க? நகைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை அதை செய்து முடித்து களி கூர்ந்து நகைக்க பண்ணுவார். ஆமென். 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 இருதயத்துல சொல்லிக்கொண்டு 18வது வசனத்துல சொல்றான், ஆண்டவரே இஸ்மவேலை வச்சுக்கோங்க. அப்போ 19th verseல சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். மனைவி செத்து போன கர்ப்பமான மனைவியான சாரால் அவனுக்கு நிச்சயமாய் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. 21வது வசனத்துல சொல்றாரு, என்னுடைய வாக்கு உடன்படிக்கையை நான் என்ன பண்ணுவேன்? 21st verseல நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். யாரோட? ஈசாக்கோட. சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் கொண்டு போற விதத்துல மாத்திரம்தான் உடன்படிக்கை கண்டினியூ ஆகும். நம்ம குறுக்கு வழியில அச்சீவ் பண்ற காரியத்துல உடன்படிக்கை இருக்காது. அது சாபமா முடியும், இது ஆசீர்வாதமா முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க சில வாக்குத்தத்தங்களை பெற்று குறுக்கு வழியில சாபமான சில காரியங்களை நடத்திட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒரு 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 இப்ப நம்மளே ஒரு பிளானை போடுறோம்னா அதுக்கு ஒரு விதங்கள் இருக்கு. கரெக்டா? இப்போ கறியை வேக வைக்கணும்னா அதுக்கு இவ்வளோ மினிட்ஸ்ன்னு இருக்கு. பசிக்குதுன்னு டக்குன்னு கறியை போட்டோமா ஏதோ ஒரு எசன்ஸ் இறங்கிச்சா என்ன பண்ணிட மாட்டோம். ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார், ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஒரு விதம் வச்சிருக்கிறார்.
ஒரு வாக்குத்தத்தத்துக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் அவரோட பேட்டர்ன்ல தான் அவர் முடிப்பார், அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு. ஆமென். அதை செய்து முடிப்பார். ஆனா அதை இம்பாசிபிளா தான் கொண்டு போவார். He's a thriller. நமக்கு தான் இங்க என்ன அதை ஹேண்டில் பண்றதுன்றது ஹியூமன் சென்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதை த்ரில்லிங்கா அழகா கொண்டு போய் பக்காவா என்ன பண்ணிடுவார்? முடிக்கிற நேரம் முடிச்சுதான் தீர்வார். நம்மளே ஒரு காரியத்தை முடிக்கணும்ன்றதுல தீர்மானமா இருக்கிற நேரம் அவர் எவ்வளவு தூரம் ஒரு வாக்குல உண்மையானவர். அவர்கிட்ட இருந்துதான் காரியத்தை கண்டிப்பா முடிப்பார், கட்டாயமா முடிப்பார். இங்க உன் வாக்குத்தத்தத்தின் சந்ததி சாபத்தின் சந்ததி. வாக்குத்தத்தத்தின் சந்ததியில தான் உடன்படிக்கை உண்டு. வாக்குத்தத்தத்துலதான் அவர் விதமா போற காரியத்துலதான் ஆசீர்வாதம் உண்டு. அவர் விதமா போகாத காரியத்துல என்ன உண்டு? சாபம் உண்டு. ஓகே, இதெல்லாம் என்னங்க, இது 17th verseல நடக்குது, கரெக்டா? அப்புறம் 18th verseல என்ன நடக்குது? 17வது வசனத்துல 18th verse 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக 18:17 18வது அதிகாரம் 17வது வசனம் 12வது வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். உடனே ஆண்டவர் கன்ஃபரன்ட் பண்றாரு 13வது வசனத்துல. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து தான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே சொல்றாரு, சாராள நீனும் என்ன பண்ண? நீ உள்ளத்துல நகைச்ச, அவ என்ன பண்ணா? பின்னாடி நகைக்கிறா. அவளும் உள்ளத்துலதான் நகைக்கிறா. 12வது வசனம், Sarah laughed within herself. சொல்லிட்டு வெளியில சொல்றா, நான் கிளவியானதுக்கு அப்புறம் எனக்கு பிளஷர் லைஃப்ல கிடைக்குமா? நான் சந்தோஷம் எல்லாம் படுவேனா? ஓகே, இதை கேட்டுட்டு ஆண்டவர் ஏன் சாரா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்துல சொல்றாரு, இஸ் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென் 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 ஆமென். Is anything too hard for the Lord? ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சு 17வது வசனத்துல ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ் இருக்கு. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. எதை? சோதோம் கொமோரா கதையை கொண்டு வர்றார் இங்க. God is very sure about what he is going to do. புரியுதா? இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒண்ணு மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்துல பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில, நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற நிலைமையில ஒன்ன மாத்திரம் உள்ளத்துல பதிய வச்சுக்கோங்க. அவர் எனக்கு அந்த வேர்ஸ போடுங்கம்மா. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்து கட்டாயமா இல்ல. ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவான், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த ரெண்டு காரியத்தை யாரு திட்டமா போட்டு வச்சுட்டாரு? ஆண்டவர் போட்டு வச்சுட்டார். அதுல எதுவுமே என்ன பண்ணாது? மாறவே மாறாது, மாற முடியாது. புரியுதா? இங்க சொல்லிட்டு
how can I hide something that I'm about to do from my friend Abraham? ஏன் ஆபிரகாம் வருது தெரியுமா? He was a friend of God. சிரிச்சான் தான். ஓகே, இங்க இதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம்குள்ள அவ்வளவு பயங்கரமான விசுவாசம் வருது. புரியுதா? ஒண்ணு, கர்த்தர் செய்ய நினைத்ததை கர்த்தர் அவரே என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். இதுக்கு அப்புறம் தான் அபிமெலேக் வராரு. அபிமெலேக் 20வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 22. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தாள். சாராளுக்கு வயசு என்ன? 90. அவ என்ன சொல்றா? நான் கிளவியா இருக்கிறேன், எனக்கு இந்த ஓல்ட் ஏஜ்ல சந்தோஷம் உண்டாகுமான்னு கேக்குறா. இங்க ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு? மனைவி இல்ல சகோதரி என்று சொல்ற. அப்போன்னா 90லயும் இவ எப்படிதான் இருந்திருக்கா? இன்னொருத்த தூக்கிட்டு போற அளவுக்கு தான் 90ல என்ன பண்ணிருக்கா? ஆமா, நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்லக்கா, அவங்களோட ஏஜ்லாம் வந்து 400 500 பிளஸ் இருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து 100 இயர்ஸ்னா அப்போ கண்டிப்பா அந்த டைமுக்கு யங்கா தான் இருந்திருக்கலாம். இல்லையே, 120 பார போட்டதுக்கு அப்புறமே 90ல அழகா தானே இருந்திருக்கா. ஏன்னா God knew இந்த சிஸ்டமை வச்சு அவரோட ஒரு நேஷனே உருவாக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த சிஸ்டம் என்ன பண்ணியிருந்தாரு? உருவாக்கி வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. செத்து போக வச்சது வந்து என்னால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் சர்வ வல்லவர் என்று நிர்ணயிக்க. ஓகே, இங்க இதனுடைய இது என்னன்னா, இவன் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான். He is hoping against hope. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியத்தை நம்பிட்டு இருக்கான். விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். விசுவாசம் வந்துருச்சு. God imputed விசுவாசம் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. வந்து இங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டான். பிசாசு அங்க கைய வைக்கிறான். சாராள் மூலமா, அந்த சாராள் மூலமா ஒரு ஈசாக்கு அப்படின்னு தானே பேச்சு வந்தது. நான் என்ன பண்றேன்? அந்த சாரால தூக்கிட்டு போறேன் அப்படின்னு அபிமெலேக் என்ன பண்ணிட்டான்? தூக்கிட்டு போயிட்டான். ஓகே, 3வது வசனத்துல போட்டிருக்கு, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். 4வது வசனம் ரொம்ப கிளியரா போட்டுருச்சு, அபிமெலேக் அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ. இங்க பிசாசு he is trying to contaminate, he is trying to destroy. ரெண்டு காரியத்தை பிளான் பண்றான். ஒன்னு அபிமெலேக்க சாராளோட சேர்க்க வச்சு அடுத்த ஒரு நான்சென்ஸ் அங்க உண்டு பண்ணணும். இன்னொன்னு என்ன பண்றான்? சாராள் மூலம், ஆபிரகாம் சாராள் மூலம்ன்ற காரியத்தை என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். Hallelujah. 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 When God promises, it is always an impossible thing. When God promises, He will give us the faith. ஏன்னா அவர்தான் விசுவாசத்தின் துவக்கம், அவர்தான் விசுவாசத்தின் முடிவு. அவர்தான் துவங்கினாரு. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா he was a friend of God. புரியுதா? இத கேட்டுட்டு இருக்கிறவங்க ஆவியில விசுவாசிக்க, நீங்க என்ன சிச்சுவேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க ஆவியில விசுவாசிக்கிற அந்த மோமெண்ட்டுக்கு போங்க. என்ன காரியமா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் ஒரு லேண்ட் இஷ்யூவா இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு வியாதியா இருக்கட்டும்,
ஒரு இம்பாசிபிள்னு ஒரு கணவனுடைய நடத்தையில பிரச்சனையா இருக்கட்டும், குடிப்பழக்கமா இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய தவறான வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தர் ஒரு விசுவாசத்தை போடுவார். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் உங்க முழங்கால இருந்து என்ன பண்ணாதீங்க, எழுந்திருக்க கூடாது, எழும்பாதீங்க. அந்த விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் உங்க முகம் துக்கமா இருக்காது. நீங்க இந்த ரோமர் 4ல ஆபிரகாம பத்தி அப்படி ஒரு உச்ச கட்டமா பாக்குறோம் பாரு. அந்த உச்ச கட்டத்துக்கு காத்திருந்து தேவனால ஒரு விசுவாசம் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க ஆபிரகாம் எப்படி இருக்கிறானோ அப்படியே தான் இருப்பான். ஆமென். அதான், ஏன்னா நம்ம யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம யாரு? உலகத்தை சுதந்தரிப்போம். நம்ம உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா சேலஞ்சஸும் வரும். ஒரு அபிமெலேக் வருவான். ஆனா அந்த அந்த சிச்சுவேஷன் வரும்போதும் தேவன் எப்படியாவது அதை ப்ரொடெக்ட் பண்றாரு. அவருடைய பிளான் கரெக்டா நடக்கணும்ன்றத வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை கொண்டு வராரு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், மாறவே மாட்டார். அவர் சொன்ன காரியத்தை அவரால் செஞ்சு முடிக்க முடியும். அபிமெலேக்குக்கு இங்க ஆபிரகாம் டேய் போய் சொன்னியா அப்படின்னு கழுத்தை பிடிக்கல, நேர எங்க போறாரு? இவன் இப்படிதான், இது ஏற்கனவே இந்த கூத்து தான் பண்ணுச்சு. எங்க போறான்? நேர ஆண்டவர் எங்க போறாரு? அபிமெலேக்கு கிட்ட போறாரு. நேர போய், நீ செத்தமவனே, அவளை கொண்டு நான் என் ஜனத்தையே உருவாக்க போறேன், நீ அவளை சேரலான்னு பாக்குறியா? நெவர். ஆமே ஆமே. நேர என்ன ஆகுது? அவரே போய் இறங்கி வேலை செய்யறாரு. இறங்கி வேலை செய்யறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் போட்ட பிளானுக்கு எதிராக நிற்க யாருமே முடியாது. இப்ப இந்த 3 monthsக்குள்ள சோதோம் கொமோரா நடக்குது. இந்த 3 monthsக்குள்ள அபிமெலேக் கதை நடக்குது. இந்த 3 monthsல ஆபிரகாம் ஆக மொத்தத்துல கன்னு மாதிரி இருக்கா. His faith is shot high because God started it. Amen. தயவு செய்து, நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஆட்டோ அப்படி போச்சு. அந்த ஆட்டோல ஒரு வசனம் இருந்தது. அந்த விசுவாசத்தை பத்தி அது நடக்கவே நடக்காதுங்க. அல்லனா நான் இப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், டிவி ஆன் பண்ண, நீங்க யாருக்கும் பேர பிள்ளை கிடையாது. என் தேவனுக்கு நீங்க பேர பிள்ளை கிடையாது. Get on your knees. Get a word from God, not from any book, not from any TV. என்னது மீடியா, சோஷியல் மீடியால ஏதோ ஒருத்தர் பண்ண பிரசங்கத்துல வார்த்தை வாங்காதீங்க. Get on your knees. அந்த விசுவாசத்தின் துவக்கம் தேவனா இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து கர்த்தர் டைரக்டா பேசட்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை இப்படி குறுக்கு காரியங்களை கொடுத்து அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இது கர்த்தருடைய விதமே கிடையாது. நான் என் கூட இருக்கிறவங்க யாராவது நான் ஒருவேளை யோசிக்கலாம், இந்த அக்கா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கலாம். ஐ டோன்ட் அலோவ் இட். யூ கெட் டவுன், யூ praise the Lord, யூ fast, யூ pray. கர்த்தர் ஒன்ன என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அவர் பேர பிள்ளைங்களை பெற்றெடுக்கல, அவர் பிள்ளைகளை மாத்திரம் தான் பெற்றெடுத்திருக்கிறாரு. இப்படி ஊரை ஏமாத்துற யாருக்கும் உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. நீங்க தகப்பனா மாறுங்க, நீங்க தாயா மாறுங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள வளருங்க, நீங்க அடுத்தவங்களை பெற்றெடுக்கிறவங்களா மாறுங்க. நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பான், உலகத்தை இவன் தான் சுதந்தரிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் பேச நினைச்சதுக்கு போல இது நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். டைம் ஆயிடுச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நாம் விசுவாசத்திலே தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பார்க்காம அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுக்கு மேல நம்பிக்கை வச்சு விசுவாசமா இருந்து காத்திருந்ததுனால தான் அவருக்கு ஈசாக்கு பிறக்கப்பட்டது. அதே போல அவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாய் மாறினார். அதே போல நீங்களும் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, வாக்கு பண்ணின தேவனை நோக்கி பாருங்க.
தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு நாம் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவுக்கு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர் மேல் விசுவாசம் வைப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் தொடங்கின காரியம், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியம் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. நிச்சயமாய் அது நடைபெறும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கண்டிப்பாக தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, விசுவாசமானது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏசப்பா ஆண்டவரே, அந்த விசுவாசம்தான் ஆண்டவரே ஆபிரகாமை உமக்கு சிநேகிதனாகவும் ஆண்டவரே மாற்றியது. ஏசப்பா அந்த விசுவாசத்தினாலதான் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். விசுவாசத்தினாலதான் அவன் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாக மாறி இருக்கிறார். ஏசப்பா அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மை விட்டு விலகாம உம்மையே பற்றி கொண்டு ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பார்க்காமல் ஆண்டவரே நீ உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அப்பா நாங்க எந்த ஷார்ட்கட்ஸும் எடுக்காம அப்பா உங்களுடைய பிளான் பர்பஸ் எங்க வாழ்க்கையில நடக்கணும்ன்ற நாங்க காத்து கொண்டு இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொறுமையும் அந்த விசுவாசத்தையும் தேவனுடைய நடுக்கத்தையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு நடுக்கத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுதும் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை God bless you.